அந்த பாயிண்ட் எப்படி புரிஞ்சுப்படும்னா இவங்க குடும்ப அரசியல்ல அடுத்த கட்டமாவும் இவங்க பையனையே கொண்டு வந்தாங்க. இன்னும் சொல்ல போனா உதயநிதியோட பையன் வந்து ஒரு மாநாட்டுல செகண்ட் ரோல உட்கார்ந்து இருந்தாரு. அப்ப இது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி, வாரிசு அரசியல் ரொம்ப எவிடென்ட்டா இருக்கு. கொஞ்சம் கூட இந்த கட்சியில ஜனநாயகம் இல்ல, அதனால மக்கள் புறக்கணிச்சிட்டாங்க, கட்சி நிர்வாகிகள் பின்வாங்கிட்டாங்கன்ற பேச்சு வருமா? சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஃபேஸை காப்பாத்திக்க வேண்டியது ஒரு கட்டாயம். ரெண்டாவது, பல ஊழல் குற்றச்சாட்டுகள் கத்தி கழுத்துக்கு மேல தலைக்கு மேல தொங்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி சிச்சுவேஷன் இல்லையா? இருந்துச்சு. ஏன் 2011க்கு முன்னாடி இந்த 2G ஊழல் கேஸ்ல அப்படிதான் இருந்துச்சு. ஜெயிச்சே ஆகணும்ன்ற கம்பல்ஷன், ஜெயிக்கலையே. அதுக்கப்புறம் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, யார் யார் திகாருக்கு போனாங்க, எவ்வளவு நாள் எங்க இருந்தாங்க ஞாபகம் இருக்குல்ல. அது எவ்வளவு பெரிய ஒரு லெசன். அந்த மாதிரி திரும்ப ஒரு லெசன் வந்துகிட்டு இருக்கு. ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சுத்தி கட்டம் கட்டி வச்சிருக்காங்க. வீட்டுக்குள்ள இருக்கிற பல பேரே வந்து இந்த டீமுக்கு வந்து அகைன்ஸ்டா இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. சோ யாரை நம்பி நிம்மதியா தூங்குறது? நம்ம வந்து பேசுறோம், சமூகத்துல செயல்பாடு பண்றோம், என்ன இருந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ள போய் படுத்து எப்படி இருக்கும்? நிம்மதியா அக்கடான்னு தூங்குறோம். அந்த தூக்கம் இல்லாம 50,000 கோடி இருந்தா என்ன பிரயோஜனம்? அந்த நிலைமை தள்ளப்பட்டால் ஆட்சியும் இல்லனா உங்களுக்கு சல்யூட் அடிக்கிற ஒரு கான்ஸ்டபிள்ல இருந்து கமிஷனர் வரைக்கும் யாரும் சல்யூட் அடிக்கலாம், உங்க நிலைமை என்ன? சோ எவ்வளவு பெரிய ஒரு ரிஸ்க், லைஃப் ஆர் டெத் மாதிரி இருக்குல்ல. அப்ப அவங்களுக்கும் அந்த நிலை இருப்பை ப்ரூவ் பண்ணிக்கணும்ன்ற ஒரு கம்பல்ஷன் வரும். இதை தவிர நீங்க உதிரி கட்சிகள் எடுத்தாலும் அதே நிலைமை தான். பாஜக தலைமையே தூக்கி போட்டாங்க. இன்னைக்கு அந்த புது தலைமை வந்து எதையாவது சாதிக்கணும்ன்ற கம்பல்ஷன் அவங்களுக்கு இருக்கும். விசிகா திருமானெல்லாம் வந்து எல்லா கூட்டணி கதையும் மட்டும் திமுக கூட நிக்கிறன்றாரு. ஒருவேளை கூட்டணி திமுக கூட நின்று அவர் கேட்ட சீட்டே கிடைச்சும் ஜெயிக்க முடியலன்னா, தேமுதிக கேப்டன் மறைவுக்கு அப்புறமா வரக்கூடிய ஒரு ஜெனரல் எலெக்ஷன், இதுல அவங்களால ஏதோ ஒண்ணு பண்ண முடியலன்னா, கேப்டன் மறைவுன்றது இந்த இடத்துல தான் கடைசியா ஞாபகம் வச்சு ஏதோ ஒன்று பண்ண முடியும். இப்ப பண்ண முடியலன்னா திரும்ப 29, 31 தேர்தலில் பேச முடியுமா? மறந்துடும்.